ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி அல்வா. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோதுமை அல்வா டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் டெக்ஸ்டரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், ஜீனி 2 கப், நெய் 1/4 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு பவுலில் 1 கப் ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம். 1 கப் ஜவ்வரிசிக்கு 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்ல மாவாக நமக்கு ஊறி வரணும். அப்படின்னா தான் நமக்கு அல்வா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே நல்லா ஃபுல்லாக மூழ்கி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு. அதை நான் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்குன்னு. நான் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஜவ்வரிசியும் எடுத்துக்கலாம். அதுனால் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. அதே சமயம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் வச்சு ஊற வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 2.5 கப் தண்ணி சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் முந்திரி பருப்பை சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணி இருக்குல்ல, ஜவ்வரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சோல்ல, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது டக்குன்னு கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும். எப்போதுமே எந்த அல்வா செஞ்சாலும் கைவிடாமல் கிண்டினா தான் அதோட டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். அடி பிடிக்காமல் வரும். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. இந்த மாதிரி வந்ததும் பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் நல்ல லோ ஃப்ளேமில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகரை கேரமலைஸ்ட் ஆக்க போகிறோம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக கோல்டன் கலராக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைட் பை சைட்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுங்க. அதை உங்களுக்கு சுகர் கேரமலைஸ்லாம் பண்ண வேண்டாம், டேரெக்டாக சுகரை சேர்த்துக்கலானாலும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைன்னா ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துக்கோங்க அப்படி பண்ணுறதா இருந்தால். இப்போ இதில் நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் உடனே வர்றதுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கலரும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அல்வா இதில் அந்த சுகர் கேரமலைஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள் நல்லா கண்ணாடியாக வந்துருச்சு. இப்போ இதை உடனே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுகர் நம்ம லெமன் எதுவுமே சேர்க்காதனால அது ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். அதனால் உடனே ரெடி பண்ண உடனே அந்த கலர் மாறின உடனே அல்வா செஞ்சிட்ருப்போம்ல, அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த கலர் நல்லா ரிட்டைன் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக ஒரேடியாக நெய்யை ஊற்ற வேண்டாம். நான் 1/4 கப் நெய் சொல்லியிருக்கேன். அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த நெய் நல்லா இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம். ஆனால் பக்கத்தில் இருந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1/4 கப் நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். இந்த அல்வா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிட்ஸ்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அப்படி நல்ல கோல்டன் கலரில் தகன்னு இருக்குது.
இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த டெக்ஸ்டர் சூப்பராக வந்திருக்குன்னு. தட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கீழே விழுது அப்படின்னு. ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ரொம்ப ஈஸியானதும் கூட. இதே மாதிரி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.